ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆஜித சேவா டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை மாதத்தில் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸ் இந்த டிக்கெட் மட்டும்தான். ஸோ எப்படி புக் பண்ணணுங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் ஆர்ஜித சேவாலாம் அருமையாக இருக்கும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மத்தியானம் 1 மணி போல் கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுத்தாங்க. நாளைக்கு உண்டான தரிசனத்துக்கு 8000 ஸ்டார்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் 2000 திவ்ய தர்ஷன் டோக்கனும் 2:15 மணி போல் தீர்ந்துருச்சு. வீக்கெண்டு க்ரௌடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு க்ரௌட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆன ஒரே டிக்கெட் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் தான். திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் புக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. வேறு என்னென்ன வழிகளில் செப்டம்பர் மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலான்ட்டு. இதே ஹோமம் டிக்கெட் செப்டம்பருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆகஸ்ட் எண்டு. அப்போ புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இன்னும் செப்டம்பர் மாதத்துக்கு ஆன்லைனில் 15லேருந்து 25க்கு ரிலீஸ் ஆகலை, அது ஒரு ஆப்ஷன். டெய்லி கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது ஒரு ஆப்ஷன். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் டைரக்ட் சர்வ தர்ஷனம்லாம் செப்டம்பர் மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் ரூம் புக் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் திருப்பதி லொக்கேஷன் காமிக்கும் ஷியோராக. அதாவது டெய்லியும் காமிக்கும் அப்படின்னு சொல்லலை, அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிச்சா ஏதோ ஒரு ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை வேறு என்னென்ன வழிகளில் ரூம் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் சீக்கிரமாக தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு எரர் பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்க. புக்கிங் அப்போ டிடிடி போர்ட்டல் ஓப்பன் ஆகவே இல்லை, ஆப்புக்கு போகுது அப்படின்ட்டு. அதாவது டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகணும். ஆனால் அப்படி ஓப்பன் ஆகாமல் ஆப்புக்கு போகுது, டிடிடி ஆப்புக்கு. இல்லைன்னா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 2வது லிங்க்கை இந்த பேஜுக்கு தான் போகுது, புக்கிங் பேஜ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் வந்துருச்சுங்களா? இதில் ரைட் சைடில் 3 புள்ளி மேலே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே க்ரியேட் ஷார்ட்கட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிடிடின்னு கொடுத்தாலே நமக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பேர் கொடுத்துக்கோங்க. ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனான்னு கேட்கும். ஓகே, ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் பேஜில் பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக புக்கிங் பேஜ் போயிடும். இது இந்த மாதம் புக்கிங்கில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது, போன மாதம் வரைக்கும் கிடையாது. மேபி சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் புக்கிங் அப்போது உட்காந்து ட்ரை பண்ணுறதுக்கு டிலே ஆகும்னா இப்போவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சொல்யூஷன். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹோமம் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரல் ரூல்ஸ். ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு தடவை ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதாரில் இந்த டிக்கெட் புக் ஆகும். இப்போ ஜூலை மாதத்தில் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 2 பேருக்கு 300 போட்டிங்க, இல்லை வர்ச்சுவல் போட்டிங்க, இன்னும் 2 பேர் வரணுன்னு விருப்பப்படுறாங்கன்னா இந்த டிக்கெட் அதே டேட்டில் போட்டிங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணால் அவசியம் அலிப்பிரி அடிவாரத்தில் நடக்கிற ஹோமத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவ்வளோ அருமையாக இருக்கும். 2 hours அங்கே கணீர் கணீர்னு மந்திரங்கள்லாம் சொல்லி செய்கிற அந்த ஹோமம் வீடியோ ஷேர் பண்ணிக்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட டிக்கெட்டில் அவசியம் சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு திருமலைக்கு போய் 300 தரிசனத்தில் உங்கள் கூட சேர்ந்து எல்லாம் ஒன்றா போய் சாமி பார்க்கலாம். அக்காமடேஷன் இதுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன வழின்னா ஆஃப்லைனில் விஷ்ணு நிவாஸில் தினமும் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் போய் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா கூகுள் ரிவ்யூ பார்த்து ஆன்லைன்லேயே நீங்கள் நிறைய திருப்பதி லாட்ஜஸ் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாலாம். நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸோட. உங்களுக்கு வேணும்னா அதில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சது ரிவ்யூ பார்த்து ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ்லாம் ஆஃப்லைன் ரூம் கொடுக்கறது கிடையாது, விஷ்ணு நிவாசம் மட்டும்தான். இல்லை நாங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு திருமலைக்கு போயிடுறோம் அப்படின்னா நீங்கள் விஷ்ணு நிவாஸ்லேயே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ரீனிவாஸில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு ஹோமம் நடத்துகிற இடத்துல பின்னாடி பேக் வச்சுக்கலாம். ஹோமம் 2 மணி நேரம், அதாவது 9 to 11 நடக்கும்.
முடிச்சதுக்கப்புறம் வெளியில் இப்போது எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு வந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹோமமும் சரி, தரிசனமும் சரி, வீக் டேஸாக புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டமும் கம்மியாக இருக்குமா, அவங்க போயிட்டு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு சுபா அப்படின்னாங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டு நீங்கள் அங்கேயே பஸ் ஏறிக்கலாம் திருமலைக்கு. மலைக்கு போய் 300 தரிசனத்தில் அன்றைக்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு ரிட்டன் ஆகிடலாம். நீங்கள் அப்படி கூட பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்ஜித சேவைலாம் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அட்டன் பண்ணிவிட்டு ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வரலாம். ஆன்லைன்லேயே எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு ரூம் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சானூர், திருமலா, திருப்பதி, ப்ரைவேட்டு, டிடிடியோடது செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் அவசியம். ஒரு நம்பருக்கு 2 நம்பரில் நம்ம லாகின் பண்ணணும். உங்கள்கிட்ட 2 மொபைல் இருக்குது, 3 மொபைல் நம்பர் இருக்குன்னா லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குன்னா கூட சரி, ஆப்பில் ஒரு நம்பர்லேயும் போர்ட்டலில் வேறு நம்பர்லேயும் லாகின் செய்துக்கோங்க. 9:58க்கெலாம் லாகின் செய்து ரெடியாக இருங்க. போர்ட்டலில் நீங்கள் லாகின் செய்கிறீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் போக முடியும் இப்போதைக்கு. ஒருவேளை நாளைக்கு சரி பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டிடி தேவஸ்தானம்ஸில் வேறு ஏதாவது டிக்கெட் கிளிக் பண்ணி லாகின் செய்துக்கோங்க. ஹோமம் கிளிக் பண்ணிங்கன்னா 10 மணிக்கு ஹோமம் ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப் தான் வரும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ எதில் கம்மியாக போதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு லாகினில் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கணும். இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட். ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு நாள் கிடைச்சா போதுன்னா ஜூலை எண்டுக்கு போயிடுங்க. ஸோ தட் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்கும். வீக் டேஸ் சான்ஸ் அதிகமாக இருக்கும். வீக்கெண்டு சீக்கிரமாக தீரும். ஃபஸ்ட்டு வீக்கு கூட கொஞ்சம் சீக்கிரமாக தான் தீரும். ஏன்னா அடுத்த வாரம் சாமி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஜூலையில் சொல்கிறேன். அதனால தான் என்றைக்காவது ஒரு நாள் கிடச்சா போதும் ஜூலைலனா மாத கடைசி இல்லை 3rd வீக்கு 4th வீக் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு டிக்கெட்டில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1600 ரூபா. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. சங்கல்பம் செய்கிறப்போ அலிப்பிரி அடிவார ஹோம மண்டபத்தில் ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிவிடுவாங்க. மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க காலையில். 9 to 11 ஹோமம். அதுக்கப்புறமா மலைக்கு போய் 300 தரிசனத்தில் 3 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். க்யூலேயே நீங்கள் லக்கேஜ் கொடுத்துக்கலாம். மொபைல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். திருமலையில் சொல்கிறேன், தரிசனத்துக்கு போகிறப்போ ஹோமம் நடக்கிற இடத்துல பின்னாடியே வச்சுக்கலாம். மொபைல் கையிலே வச்சுக்கலாம். ஸோ ஹோமம் டேட்டு ஜூலைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணோன்னே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 தான் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இந்த டிக்கெட்டுக்கு கோத்திரம் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கோத்திரம் போடுங்க. இல்லைனா சிவா கோத்திரம், இல்லைனா விஷ்ணு கோத்திரம், உங்களுக்கு என்ன கோத்திரம் பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ்லாம் அவசியம் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷத்தில் தீந்துடும். அதில் ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே நம்ம புக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வரும். யுவர் புக்கிங் இஸ் அனேபிள் டு ப்ராசஸ் அப்படிங்கிற பாப்பப் கூட இன்றைக்கி வந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வரும். அதனால தான் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி என்ன செய்துக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்பில் சேவ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன். புக் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுன்னா ரீஃபண்ட் ஆகிடும். பேமெண்ட்டு கொடுத்துட்டிங்க, பிளாங்காக இருக்க பேஜ்னா வெயிட் பண்ணுங்கள். வேணும்னா இன்னொரு லாகின்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். அதே ஆதாருக்கு இதை நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா பேக் போகிறது, ரெஃப்ரெஷ் கொடுக்குறதுனா கேன்சல் ஆகி பெண்டிங் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். டிக்கெட் ஜென்ரேட் ஆகுதோ இல்லையோ அதுதான் ப்ராசஸ். இல்லை வேறு நம்பருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலன்னா அதுக்கு தான் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் கிடைக்கல அப்படின்னா ஜூலையில் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டெய்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் இது ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். ட்ரை பண்ணுங்கள். நம்ம போகணுன்னு இருந்தால் ஷூராக கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளையிலேருந்து திருச்சானூரில் 5 நாட்களுக்கு தெப்ப விழா. சாயந்தரம் புஷ்கரணி தீர்த்தத்தில் உட்காந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜூலை மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துட்டேன், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் பத்மாவதி தாயார் கோயில்,
ஸ்ரீனிவாச மங்காபுரம் அருமையாக இருக்கும். ஆர்ஜித சேவாலாம் ஆர்ஜித சேவா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. சில சேவாஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கும். இப்போ லைக் திருப்பாவடா சேவா ஆஃப்லைனில் கிடைக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரமில். பட் அதுக்கு போய் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறவங்கள தான் ஃபஸ்ட்டு உட்கார வைப்பாங்க. அதுவும் திருப்பாவடை சேவா திருச்சானூரில் எனக்கு தெரிஞ்ச ஆன்லைனில் மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கும் சேவா. அஷ்டதல பாத பத்மாராதனா, புஷ்பாஞ்சலி, சுப்ரபாதம். நீங்கள் சுப்ரபாதம் புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் போகிறீங்கன்னா வலது கால் வச்சு வாங்கம்பாங்க. உள்ள ஃபஸ்ட்டு குங்குமம் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் போகணுன்ட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்னா. நிறைய சேவாஸ் இருக்குது பத்மாவதி தாயார் கோயிலில். நல்லாயிருக்கும் ஒரு சேவாவுமே. அதே மாதிரி ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் செய்கிற ஒரு சேவாவுமே பார்த்திங்கன்னா பெருமாள் திருமலையில் செய்கிற மாதிரி அப்படியே இருக்கும். அது அபிஷேகமாக இருக்கட்டும், எந்த சேவாவாக இருக்கட்டும், திருப்பாவடை சேவாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ட்ரை பண்ணுங்கள். அப்ளை கொண்டாலையுமே இருக்குது. நிறைய சேவாஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. டெய்லி சேவாஸ் இருக்குல்ல, சுப்ரபாதம், கல்யாணோற்சவம் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 30 நாள். வீக்லி சேவாஸ் இருக்கும். அது வந்து 180 நாள். ஒரு கோயிலுக்கு புக் பண்ணிவிட்டு அதே கோயிலுக்கு புக் பண்ணுறப்ப தான் நீங்கள் இந்த டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சானூர் தாயார் கோயிலில் கல்யாணோற்சவம் புக் பண்ணிட்டீங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரமில் அடுத்த நாளே வேறு ஏதாவது அர்ஜித சேவை புக் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் அபிஷேகம் புக் ஆகும். அந்தந்த கோயிலுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். எந்த கோயிலுக்கு டிடிடியோடதில் புக் பண்ணாலுமே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடி கோயில்களில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், ஹோமம் டீட்டெயில்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்ததும் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.